அவர் ஒரு அரசியல் கட்சியில சேர்ந்து 90% நேரம் முட்டுக் குடுக்குறதுக்கே போயிருச்சு அப்படின்னு சொல்றாரு. முட்டுக் குடுக்குறதுக்குன்னா, நீங்க ஒரு கட்சியில சேரும்பொழுது, கட்சிக்கென சில கொள்கைகள் இருக்கு. அத பத்தி உங்கள வந்து நெருக்குறாங்க. எதிர்க்கட்சிக்காரங்களும் சரி, அ பிரஸும் சரி. அவங்க நெருக்கடிக்கு உங்கள ஆளாக்கும் பொழுது, நீங்க வந்து அத டிஃபெண்ட் பண்ண வேண்டியதா இருக்கு. அப்போ ஒரு பாசிட்டிவ் பாலிடிக்ஸ நோக்கி போக முடிய மாட்டேங்குது. மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் முட்டுக் குடுக்குறதிலேயே போயிருது. அப்படிங்கிறது வந்து அவருடைய சரியான வாதம். இத உடனடியாக வந்து அத ஹைலைட் பண்ணி, அ என்னப்பா இது, நான் வந்து இவ்வளவு நாளைக்கு நான் பிஜேபிக்கு முட்டுக் குடுக்க வேண்டி இருந்துச்சு அப்படின்னு சொல்றாருன்னு திரிக்கிறாங்க. அப்படி சொல்லல அவர். ஏன் இந்த முட்டுக் கொடுத்தல் வருகிறது? ஏன்னா நம்ம வந்து நம்முடைய அரசியல் மெத்தடாலஜில இருக்கக்கூடிய பிரச்சனை அது. அத பத்தி நம்ம பேச மாட்டேங்கிறோம். எகைன் நான் ஒரு உதாரணத்துக்கு அமெரிக்காவ மட்டும் இல்ல. அமெரிக்காவோ, பிரிட்டனையோ யாரை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்வோம். அங்க வந்து அந்த கட்சியுடைய தலைமை, கட்சியுடைய கொள்கைகள். நீங்க அந்த கட்சியிலேயே இருந்துகிட்டு கட்சியுடைய ஒரு ஆதாரமான ஒரு கொள்கையை நீங்க எதிர்த்து பேசலாம். எனக்கு இந்த கொள்கையில அ விருப்பம் இல்ல. நான் இந்த கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு நீங்க சொல்லலாம். அது ஒரு பொருளாதார கொள்கையா இருக்கலாம், சமூக கொள்கையாக இருக்கலாம், எதுவா வேணாலும் இருக்கலாம். அப்ப எனக்கோ அல்லது அண்ணாமலை கட்சிக்குள்ள இருக்கும் பொழுதோ, உண்மையில பாரதிய ஜனதாவுக்குள்ள இடம் கிடையாது. அதனால தான் நான் பாரதிய ஜனதா மாதிரி ஒரு கட்சிக்கு வெளியில இருந்து தான் நான் ஆதரவு குடுக்க முடியும். நான் கட்சிக்குள்ள இருக்கவே முடியாது. ஏன்னா கட்சிக்குள்ள இருக்கும்பொழுது நான் வந்து நரேந்திர மோடியுடைய ஒரு கருத்த எடுத்து, இது சரியில்ல அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனா அண்ணாமலை கட்சிக்குள்ள இருக்கும்பொழுது அவருக்கு அந்த ஃப்ரீடம் கிடையாது. யாரு கட்சிக்குள்ள இருந்தாலும் நம்ம ஊர்ல ஃப்ரீடம் கிடையாது. வேற நாடுகள்ல அந்த ஃப்ரீடம் உண்டு. அதத்தான் அவர் சொல்றாரு. முட்டு குடுக்குறதிலேயே காலம் ஃபுல்லா போயிருது. 90% நேரம் முட்டு குடுக்குறதிலேயே போயிருது. எவனா ஒருத்தன் எத்தையாவது பேசி தொலைப்பான். நம்ம போய் அதுக்கு முட்டு குடுத்துக்கிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. அப்ப அது அவர எவ்வளவு தூரத்துக்கு அவர வந்து ஒரு பிரஷர்ல வச்சிருந்துச்சு அப்படின்னு நீங்க யோசிக்கணும். ஏன் நம்ம அந்த மாரி பண்ணிடுறோம்? இது இந்த கட்சிக்கு மட்டும் இல்ல. எந்த கட்சியாக இருந்தாலும் சரி. பல கருத்துகளில் முரண்பட்டு, ஆனால் நான் இந்த கட்சியில் தான் இருப்பேன் என்று இருக்க முடியாதா? இருக்க முடியாத நிலையை நம்ம ஊர்ல ஏற்படுத்தி விடுவார்கள்.